ராஜா, இந்த எல்ஐசி தவணையெல்லாம் கட்டிட்டு வந்துடுப்பா, எனக்கு டயர்டா இருக்கு. இதுவரை எந்த வேலையுமே சொல்லிடாத அப்பா முதல் முறையாக ஒரு வேலை சொல்கிறார். ராஜாவால் தட்ட முடியவில்லை. எல்ஐசியில் பணம் கட்டும் போது கூட, அட அப்பா நமக்காக இத்தனை லட்சம் தவணை செலுத்துகிறாரே என ஆச்சரியப்பட்டான் ராஜா. தேவி, மார்க்கெட் போய் காய் வாங்கிட்டு அப்படியே மளிகை சாமான்களும் வாங்கிட்டு வந்துடுமா, எனக்கு பழக்கம் இல்லையேப்பா. கத்துக்கடா செல்லம். கடைக்கு சென்ற போது முதல் முறை எதுவும் பிடிபடவில்லை. அப்புறம் தொடர்ந்து காய் வாங்குதல், மளிகை வாங்குதல், வங்கிக்கு போதல் போன்ற வேலைகளை ராஜாவும் தேவியுமே செய்ய வேண்டியதாயிற்று. தப்பாக வேலைகளை செய்தாலும் அப்பா கோபப்படவில்லை. பொறுமையாக ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொடுத்தார். அப்போ இப்போதெல்லாம் எந்த வேலையும் செய்வதே இல்லை. எறும்பை போல சுறுசுறுப்பாய் இருந்த அப்பா வீட்டை விட்டு வெளியே கூட சரியாக போவதில்லை. அப்பா ஏன் இப்படி நம்மை வேலை வாங்குகிறார் என ராஜாவும் தேவியும் குழம்பினாலும் சில மாதங்களில் இவை பழகி போயின. ராஜா, தேவி இருவருமே வேலைக்கு செல்பவர்கள். இப்பொழுது வீட்டு வேலையும் முழுக்க இவர்களை செய்ய கற்றுக்கொண்டனர். எல்லாமே அவர்களுக்கு அத்துப்படி. ஆனால் அப்பா தான் முற்றிலுமாய் மாறி போயிருந்தார். குழந்தைகளை எதிரிகள் போல் நடத்தினார். எதற்கெடுத்தாலும் எரிந்து எரிந்து விழுந்தார். வர வர அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக இருவருக்கும் பிடிக்காமல் போயிற்று. அடுத்ததாக சில நாட்களில் திருமணம், திருவிழா, துக்கம் போன்ற நிகழ்வுகளுக்கு செல்வதையும் அப்பா தவிர்க்க தொடங்கினார். இவற்றிற்கும் இவர்களே செல்ல வேண்டியதாயிற்று. பல கேள்விகள் மனதில் இருந்தாலும் அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் தூரத்து சொந்தங்கள், நெருங்கிய உறவுகள், உறவு முறைகள் எல்லாம் இப்போதுதான் ராஜாவும் தேவியும் முழுமையாக அறிந்து கொண்டனர். உறவினர்களின் முகவரிகளும் அவர்களின் வேலைகளும் அப்பாவை தவிர இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு பரிச்சயமாகின. ராஜாவும் தேவியும் சிறு குழந்தைகளாக இருந்த போதே அம்மா அப்பா விட்டு பிரிந்து விட்டார். ஆனாலும் ஏன் அவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள் என்றோ அல்லது அம்மாவை பற்றி தவறாகவோ அப்பா ஒரு நாளும் சொன்னதில்லை. எப்போதாவது அம்மாவை ராஜாவும் தேவியும் சந்திப்பதுண்டு. செலவுக்கு நிறைய பணமும் விதவிதமான ஆடைகளும் வகை வகையான உணவும் வாங்கி தருவார்கள். வாரந்தோறும் நிகழ்ந்த இது படிப்படியாக 2 வாரத்துக்கு ஒரு முறை, 3 வாரத்திற்கு ஒரு முறை, மாதம் ஒரு முறை என சுருங்கியது. அவர்களுக்கு எல்லாமே அப்பாதான். அம்மாவும் அவர்தான், அப்பாவும் அவர்தான். அம்மா உடனில்லாத குறை தெரியாமல் அவர்களை பார்த்து கொண்டார். ஒரு சிறு வேலை கூட அவர்கள் செய்ததில்லை. அப்பா செய்ய விட்டதில்லை. ஆனால் இன்று எல்லாமே தலையில். அதுவும் சொன்ன வேலையை சரியாக செய்யாவிடில் அடிக்கடி கோபப்படுகிறார். இவையெல்லாம் குழந்தைகளுக்கு புதுமையாகவும் வேதனையாகவும் இருந்தன. ஏனென்றால் அப்பா ஒருபோதும் அப்பாவாக நடந்து கொண்டதே இல்லை. அப்பா எங்களின் கதாநாயகன், அப்பா எங்களின் வாழ்க்கை, அப்பா எங்களின் அம்மா, அப்பா எங்களின் தோழன், அப்பா எங்களின் ஆசிரியன், அப்பா எங்களின் கதை சொல்லி, அப்பா எங்களின் வழிகாட்டி, இந்த உலகத்திலேயே அழகானவர். இப்படி அப்பாவே உலகம், உலகமே அப்பாதான் என்றிருந்த குழந்தைகளிடமும் முகம் கொடுத்து கூட பேச மறுத்தால் குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நாள் தேவி வீடு கூட்டும் போது அப்பாவின் மருந்து சீட்டு ஒன்று கீழே கிடந்தது. அப்பா மருத்துவமனைக்கே போனதில்லையே, அப்படியே சாதாரண காய்ச்சல் என்றாலும் எங்களில் யாரையாவது ஒருவரை கூட்டி செல்வாரே, தனியாக தெரியாமல் எதற்கு சென்றார்? ராஜா வந்தவுடன் தேவி சொல்ல அந்த மருந்து சீட்டை பத்திரப்படுத்தி கொண்டனர். ஒரு நாள் அப்பா, நான் வெளியூர் போகிறேன், 1 மாதம் வேலை, அதனால் நீங்கள் உங்கள் அம்மாவுடன் சென்று இருங்கள், நான் திரும்பி வந்ததும் நீங்கள் வந்து விடலாம் என்றார். அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்பாவை பார்த்தனர் ராஜாவும் தேவியும். அப்பா சுவர் பக்கம் திரும்பி நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தின் உணர்ச்சிகளை அவர்களால் பார்க்க இயலவில்லை. ஒரு முறை மஞ்சள் காமாலையால் ராஜா மரணத்தின் விளிம்பிற்கே சென்று வந்த போது கூட அம்மாவை அழைக்காதவர், தனியாகவே நின்று இரவு பகலாக அருகிருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து காப்பாற்றியவர், தேவி பருவமடைந்த போது கூட அம்மாவை அழைக்காமல் தானே முன்னின்று தாயாய் மாறி அத்தனை பணிவிடைகளையும் செய்தவர் தாயுமானவர். பல முறை இப்படி ஊருக்கு போன போதும் உறவினர்கள் யாராவது வந்து அவர்களுக்கு துணையாய் இருப்பார்களே தவிர இவர்கள் வெளியே சென்று யார் வீட்டிலும் தங்கியதில்லை. அப்பா ஊருக்கு சென்று விட்டார். ராஜாவும் தேவியும் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகவில்லை. ஒரு நாள் அவர்களது குடும்ப மருத்துவர் நாராயணனை ராஜா வழியில் சந்திக்க நேர்ந்தது. அப்பா நலமாக இருக்கிறாரா ராஜா? இருக்கார் அங்கிள், ஆனால் முன்பு போல் இல்லை, எந்த வேலையும் செய்வதில்லை, நானும் தங்கையும் தான் அனைத்து வேலைகளையும் செய்கிறோம் என அழுத்து கொண்டான். அப்படியா, சரி, மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுகிறாரா என டாக்டர் கேட்க பதறி போன ராஜா, என்ன டாக்டர் சொல்றீங்க, அப்பாவுக்கு உடம்புக்கு என்ன? ஆனால் அவர் எந்த மாத்திரையும் சாப்பிடுவதில்லையே. உடனே டாக்டர் டக்கென பேச்சை மாற்றி, இல்ல, போன வாரம் காய்ச்சல் தலைவனின்னு வந்தான், அந்த மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்டானான்னு கேட்டேன் என்றார். அடுத்த நாள் காலையில் ராஜாவும் தேவியும் டாக்டரின் எதிரில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் கையில் வீட்டில் கண்டெடுத்த மருந்து சீட்டு. டாக்டர், நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, அப்பாவுக்கு என்ன, தயவு செய்து உண்மையை சொல்லுங்க என கெஞ்சினர். முதலில் தயங்கி எதுவும் பேசாமல் இருந்த டாக்டர், சாரி குழந்தைகளா, உங்க அப்பாவுக்கு மூளையில கட்டி முற்றிய நிலை, எந்த காரணம் கொண்டும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கான். இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ, அதுக்குள்ள அவனோட வரவு செலவு, எல்ஐசி, உறவுகள் அறிமுகம், உலக நடப்புகளுக்கு
உங்களை பழக்கப்படுத்தணும்னு நினைச்சான். அதான் இப்படி நடந்துக்கிறான். உங்களை அவனுக்கு அப்புறம் பாத்துக்கவும் கல்யாணம் பண்ணி வைக்கவும் நீங்க கவலை இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட போய் கொஞ்ச நாள் இருக்க சொன்னான். அம்மாவுடனான உங்கள் உறவை புதுப்பிக்க நினைக்கிறான். ஆனால் அதுக்காக எங்களிடம் ஏன் டாக்டர் அவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறார்? எங்கள் முகத்தை பார்த்து பேசியே சில மாதங்கள் ஆகிறது. கண்ணீருடன் கலங்கி நின்றனர் குழந்தைகள். குழந்தைகளா, அவன் உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டான். நீங்களும் அவன் மேல உயிரையே வச்சிருக்கீங்க. அவனோட உலகமே நீங்க தான். இதே அளவு பாசத்துடனேயே இருந்தால் அவனோட பிரிவை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்லாமல் போயிடுமோன்னு பயப்படுறான். அதனாலதான் அவன் மேல உங்களுக்கு வெறுப்பு வர மாதிரியும் அவன் இல்லாம நீங்க வாழ பழகிக்கணும்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவன் மேல் இருக்கும் பிடிப்பை மாற்ற நினைக்கிறான். தலையில் இறங்கிய இடியுடன் இரு குழந்தைகளும் வீட்டுக்கு திரும்பினர். வழியில் இருவரும் எதுவுமே பேசிக் கொள்ளவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் கரை போட வியலாமல் வடிந்து கொண்டே இருந்தது. வீட்டில் அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார். இவர்கள் வரும் சத்தம் கேட்டதும் தலையை திருப்பாமலே, எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் கிடையாது. உங்களை எல்லாம் இப்படி வளர்த்துட்டேன்னு ஊர் என்னதான் திட்டும். அம்மா வளர்க்காத பிள்ளைக இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு தான் கெட்ட பேர். தலையை திருப்பாமலே அப்பா பேசிக்கொண்டே போனார். அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சிறிய சண்டை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதனால் பெரும் பிரிவு ஏற்பட்டது. ராஜாவும் தேவியும் மெல்ல அவர் அருகில் சென்று ஆளுக்கு ஒரு புறமாய் தரையில் அமர்ந்து அப்பாவை உற்று பார்த்தனர். அவரது கண்களில் இருந்து வடிந்திருந்த கண்ணீர் தாரை கன்னங்களில் காய்ந்து காட்டி கொடுத்தது. அப்பா, நீ வேண்டும்பா, எங்களுக்கு நீ மட்டும்தான் வேண்டும். இப்போதெல்லாம் அப்பா சொல்லாமலே எல்லா வேலைகளையும் இருவருமே செய்கின்றனர். நள்ளிரவில் எழுந்து அப்பாவை வெறித்து பார்த்து கண்ணீர் விடுவது அவர்களுக்கு வழக்கமாகி போனது. காலையில் எழுந்ததும் முதல் வேலை அப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்வதுதான். கண்ணீரை மறைத்து கொண்டு, எனக்கு வேலைக்கான ஆர்டர் வந்துருச்சு. மத்திய அரசு பணி, நல்ல சம்பளம் வேற. ஆனா வெளியூர்ல தான் வேலை. நான் இருந்த ஊரையும் மக்களையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. இனிமே எனக்கு ஊர் இந்த ஊர் இல்ல. இனிமே நான் மதுரக்காரன் இல்ல. ஊரை காலி பண்ணியாகணும். அப்பா அம்மா சொன்னாங்க. போகிற இடத்துல புகழோட வாழணும்னா 4 பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. போற இடம் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப. புலம்பெயர்தல் என்பது சிலர் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாகிவிடும். இனிமே உன் வாழ்க்கை அந்த ஊர் தான். இந்த ஊருக்கு நீ வரப்போக இருக்கலாம். விருந்தாளியா, உனக்கு சொந்த பந்தம் எல்லாம் இனி அந்த ஊர் தான். எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் அங்கதான். நாங்களே வந்தாலும் பார்வையாளர் அல்லது விருந்தாளியதான்னு சொல்லும் போதே நெஞ்ச பிசைற மாதிரி ஒரு லேசான வலி. அப்ப நான் சொன்னேன், அம்மா அப்பா நீங்க தான் எனக்கு தெய்வம், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்தேன். அப்பதான் அம்மா கேட்டாங்க, நீ வள்ளி டீச்சர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலையா? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமேன்னு சொன்ன உடனே எனக்கும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா வள்ளி டீச்சர் தான் எனக்கு முதல் டீச்சர். 1ஆம் கிளாஸ்க்கும் 2ஆம் கிளாஸ்க்கும் அவங்க தான் டீச்சர். அது ஒரு பஞ்சாயத்து போர்டு நடத்துற ஆரம்ப பள்ளி. பள்ளிக்கூடமே பள்ளிவாசல் கட்டடத்துல தான் இருந்துச்சு. பின்னாடி மசூதி, முன்னாடி பள்ளிக்கூடம். சாதாரண ஓடு வேஞ்ச கட்டடம் தான். 1ல இருந்து 5வது வரையும் தான் வகுப்புகள். 1வதுக்கும் 2வதுக்கும் வள்ளி டீச்சர் எல்லாரும் சேர்ந்துதான் உட்காரணும். 3வதுக்கு பாத்திமா டீச்சர், 4வதுக்கு பூரணம் டீச்சர், 5வதுக்கு சுப்பையா வாத்தியார். பள்ளிக்கூடத்துக்கு ஒரே ஆயா பாப்பம்மா. ஒரு வகுப்புக்கு 20 பேர். அவ்வளவுதான் பள்ளிக்கூடம். வள்ளி டீச்சர் சுப்பையா வாத்தியாரோட மனைவி. பூரண டீச்சர் என்னோட பாட்டி மாதிரி. ஆக அது ஒரு குடும்ப பள்ளிக்கூடம். சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல மக்காச்சோள உப்புமாவும் பவுடர் பாலும் கொடுப்பாங்க. அதுக்குத்தான் பல பேரு பள்ளிக்கூடத்துக்கு வாரதே. என் பள்ளி கூட்டாளிக அயூப், உமாயின், கருப்பையா எல்லாம் அங்கதான். எல்லா பிள்ளைகளுக்கும் கைப்பிடிச்சு ஸ்லேட்ல எழுத சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வாய்ப்பாடு மனப்பாடம் செஞ்சு சொல்லுவாங்க. கொன்றை வேந்தன் ஆத்திச்சுடி எல்லாம் கோரஸா பிள்ளைங்களை சொல்லும் போதுதான் தெருவுல நடக்கிறவங்க நின்னு கேட்டுட்டு போவாங்க. அது ஒரு அழகான காலம். காலையில தமிழ் தாய் வாழ்த்து வள்ளி டீச்சர் தான் பாடுவாங்க. அவ்வளவு இனிமையா பாடுவாங்க. வள்ளி டீச்சர் வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான். பள்ளிக்கூடத்துல டீச்சர், வீட்டுக்கு வந்த அத்தை, வாத்தியார் மாமா. அவ்வளவுதான். வாத்தியாரும் டீச்சரும் தீவிர முருக பக்தர்கள். சோமவார விரதம், சஷ்டி விரதம் ஒண்ணு விடாம இருப்பாங்க. திங்கக்கிழமையானா அவங்க வீட்டுல விரதம் தான். சாயங்காலம் 3 மணிக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து விரதம் விட்டு தான் சாப்பிடுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு காக்கான்னு கத்தி காக்காய்க்கு சோறு வச்சா அன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லாம தெரியும். பாப்பம்மா ஆயாவும் என் சொந்தம் தான். அம்மாயி முறை. வள்ளி டீச்சர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க. நிறைய கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு டீ நேரத்துல டீ நான் தான் வாங்கி கொடுப்பேன். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஹமீது ஹோட்டல் மாதிரி வச்சிருப்பாரு. அங்க டீயும் வடையும் கிடைக்கும். டீச்சருக்கு வாத்தியாருக்கு தெரியாம வாங்கிட்டு வரணும். அவர் பார்த்தா திட்டுவாரு. டீச்சர் யாரையும் அடிக்க மாட்டாங்க. ஆனா வாத்தியார் கணக்கு எடுப்பார். கண்டிஷன் அதிகம். கைய நீட்ட சொல்லி ஸ்கேலால அடி பின்னிடுவாரு. டீச்சர் மகன் பாலமுருகன் எனக்கு 1 வயசு கம்மி. நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்டுக. 7வது படிக்கையில பக்கத்து ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு நாங்க 2 பேரும் போவோம். என் டப்பா தயிர் சாதத்தை புடுங்கிட்டு இட்லி கொடுப்பான். பாப்பம்மா ஆயா பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுட்டு கூட்டி பெருக்கிட்டு சொந்த கடையை விரிச்சிரும். பாப்பம்மா கடையில பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் தேன் முட்டாயி, நெல்லிக்காய், மோதிரப்பழம், இளந்தப்பழம், புளி உருண்டை, மாங்காய் கீத்து, ஆரஞ்சு முட்டை, கடலை முட்டை எல்லாம் வாங்கி திம்பாங்க. ரம்ஜானுக்கு 1 மாசம் முழுசும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்
இப்ராஹிம் சார் ராவுத்தர் பிள்ளைகளுக்கு வடையும் காசும் கொடுப்பாரு. மசூதியில நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. அதுல பங்கு பூரண டீச்சர் வள்ளி டீச்சர் வீடுகளுக்கு வரும். ரம்ஜானுக்கு திக்கடியும் தலைக்கறியும் டீச்சர் வீடுகளுக்கு கொடுத்து விடுவாரு. மத்தியான நேரத்துல விளையாட்டுக்கு பள்ளிவாசல் பின்புறம் இருக்கிற இடத்துல விளையாடுவோம். அங்கதான் மௌத்தானவங்களை அடக்கம் செய்வாங்க. சமாதிகள் இருக்கும். கொஞ்சம் பயமா இருக்கும். அங்க ஒரு கொலை இருக்கும். அதுல கைகால் கழுவுவோம். ஆழம் இருக்காது. இப்படித்தான் இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடம். அது பள்ளிக்கூடமாகவே தெரியல, ஏதோ வீடு மாதிரி தான் இருந்துச்சு. 6வதுக்கு அப்புறம் நான் பள்ளிக்கூடம் மாறிட்டேன். ஆனா வள்ளி டீச்சர் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் 10வது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணவனே அவங்க கிட்ட போய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா படி, பட்டம் எல்லாம் வாங்குன்னு வாழ்த்துனாங்க. அதனாலதான் இப்ப அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனேன். வாப்பா எப்படி இருக்க, அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சாங்க. நான் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்புறம் வேலை கிடைச்சதையும் வெளியூர் போக போறதையும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறதையும் சொன்னேன். அவங்க முகமெல்லாம் சந்தோஷம். கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு உள்ளார போனாங்க. போய் 15 நிமிஷம் ஆச்சு, வரல. நான் காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு ஈரம் காயாம நெத்தில விபூதி இட்டு பக்திமயமா வந்து உள்ளார கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டுல சாமி அறைக்கு கூட்டிட்டு போய் கும்பிட்டு விபூதி இட்டாங்க. நான் அவங்க காலில் விழுந்தேன். அவங்க அப்ப சொன்னாங்க, இந்திரியா நீ நல்லா வருவ, அந்த ஆறுமுகம் உன்னை காத்துக்கிடுவாரு, பெரிய ஆளா வருவ, உன்னால முடிஞ்சத தமிழுக்கு செய், நீ பெரிய எழுத்தாளனா வரணும், தமிழ் கடவுள் முருகன் உன்னோட எப்பயும் இருப்பாருன்னு சொல்லி கையில 10 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 10 ரூபாயும் வள்ளி டீச்சரும் எப்பயும் நினைவுக்கு வருவாங்க. ஆசிரியர் தினம் வரும்போதெல்லாம் அந்த பழைய 10 ரூபாய் நோட்டு இன்னும் என்னிடம் பத்திரமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.